So 2x square minus 3x minus a equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள் இருக்கனால நம்ம என்ன பண்ண முடியாது, அது சால்வ் பண்ண முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன் ஆஃப் தி ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர் என்னது, உங்களுக்கு பிரைம் நம்பர் என்னன்னு தெரியுங்களா? 2 3 5 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிரும். கரெக்டா? அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல கடைசியா இருக்கிறது என்னது, பிரைம் நம்பர் 7 தான். ஓகேவா? அது வந்து ஒன் ஆஃப் த ரூட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ ரூட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இருக்க ஈக்குவேஷன் நீங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அந்த எக்ஸ் அதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், ஏவோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ, அப்போ ஒன் ஆஃப் த ரூட் வந்து 7. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன வந்துடும், 49 வந்துருமா? இப்போ 2 இன்ட்டு 49 மைனஸ் 3 இன்ட்டு உங்களுக்கு 7 மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 வந்துருமா? இப்போ ஏவை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 2 இன்ட்டு 49 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், 98 மைனஸ் 21. அப்போ 98 மைனஸ் 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 77 வந்துடும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ 77. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ஏ இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 77 நம்ம போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வழக்கமா அதுக்கப்புறம் நார்மலா பண்ற மாதிரி தான். இப்போ இங்க சைடு 2 இருக்கு, அங்க 77 இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 77 தான் உங்களுக்கு என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணீங்க, 11 இன்ட்டு 7 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்போ 3 நம்பரா 2 நம்பரா மாத்துங்க. இப்போ 11 14 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வருதா? ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்போ மைனஸ் 14 பிளஸ் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும், ரூட்டா மாத்திரப்போ சைன் சேஞ்ச் ஆகுமா? அப்போ மைனஸ் 11/2 இப்போ 14/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 7 மாறிடும். ஓகேவா? இப்போ 2 ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அதோட நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y ஸ்கொயர் மைனஸ் 20y பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த பியோட வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, அந்த ரேஷியோ ஆஃப் தி a to b பார்த்தீங்கன்னா 7:9 கொடுத்துட்டாங்க. ஓகே, a to b வந்து 7:9 சொல்லிட்டாங்களா? இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 77a ன்னு தெரியும். அப்போ 7 தான் உங்களுக்கு 77 அப்படின்னா உங்களுக்கு என்னது 11 டைம்ஸ் வருமா? அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னது 99 கிடைச்சிடும். அப்போ b இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 99 அப்ளை பண்ணலாமா? அப்போ 99 அங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 வரணும். கரெக்டா? அப்போ 11 9 ஸ்ப்ளிட் ஆகுமா? அப்போ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 11 9 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வரணும். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வந்துருச்சு. அப்போ 11 9 கரெக்டு. அப்போ 11 இது 9. ஓகேவா? அப்போ எக்ஸோட 2 ரூட்டும் ஒய்யோட 2 ரூட்டும் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தென் தான் இருக்குது. கரெக்டா? அப்போ ஆன்சர் என்னது, எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தென் ஒய் தான் என்னது உங்களோட ஆன்சர். ஓகேவா?